வணக்கம் மக்களே, நான் தான் உங்க தொங்கி டாக்ஸ். மக்களே, இன்னைக்கு ஒரு சிறப்பான விஷயத்த பத்தி தான் பேசலான்ட்டு வந்தேன். கடந்த ஆண்டு, கடந்த ஆட்சின்னு எப்படி எத பத்தி என்ன சொல்லலாம்? தமிழக வெற்றி கழகத்த பார்த்து மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டுன்னு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த ஒரு சின்ன பதில் சொல்றேன். கடந்த ஆண்டு காலத்திலயும் ஆட்சியில இருந்தப்பயும் கோயமேடு, கிளம்பக்கத்துல இருந்து இயக்கப்பட்ட ஆமுனி பேருந்து எல்லாத்துலயுமே வீக்கெண்ட், வீக் ஆஃப் அந்த எந்த டைம்ல போனாலும் ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க எப்ப போனாலுமே அந்த ஆமுனி பேருந்துல கட்டண உயர்வா வசூலிக்கப்படுதுன்ட்டு மக்களோட ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. அதை யாராலையும் மாற்றவும் முடியல, மாற்ற ட்ரை பண்ணியும் மாத்த முடியாத சூழ்நிலை அவங்கள மாட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதனால என்னடா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் ஆம்னி பேருந்து சங்கத்தை சார்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. 500 ஆம்னி பேருந்த தமிழக போக்குவரத்து கழகம் என்ன காஸ்ட் சார்ஜ் பண்ணுதோ அதே காஸ்ட் சார்ஜ் பண்றோம். ஏன்னா கடந்த ஆட்சியில நாங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் எங்களுக்கு ஒரு பர்மிட்டே கிடைக்கும். அதுக்காக நாங்க நிறைய பேர் அலைஞ்சு சுத்தி சுத்தி வருவோம். இப்போ எங்களுக்கு இலவசமா கிடைச்சிருக்கு. அதனால தமிழகத்துக்காக தமிழக முதல்வர் இது பண்ணதுக்காக 500 ஆம்னி பேருந்துகள்ல நாங்க தமிழக பேருந்துகள்ல எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறாங்களோ அதே கட்டணம் வசூலிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மக்களை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு மாற்றமா நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்களோட சொந்த ஊருக்கு வீக்கெண்ட்ல போறப்ப, ஃபெஸ்டிவல் டைம்ல போறப்ப நிறைய கஷ்டப்படுவாங்க. பஸ்ஸோட சார்ஜ்ல எக்ஸ்ட்ரா இருக்கும். கூட்ட நெரிசல்ல காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க மக்களே? மறக்காம அந்த விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.